கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மனமகிழ்ச்சியின் நாளிலும் அப்பா உங்க எல்லாரையும் மனமகிழ்ச்சியாய் வைத்து உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த புதிய நாளிலும் அப்பா உங்களோடு கூட பேச போகிற வார்த்தை சங்கீதம் 146:5 Psalms 146 verse 5. தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க, அப்பா மேல நம்பிக்கையை வைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். அப்பா மேல நம்பிக்கையா இருக்கிற உங்களை பார்த்து அப்பா சொல்றாங்க பாக்கியவான். பாக்கியவான்னா எல்லா விதமான ஆசீர்வாதமும் இருக்கிற ஒரு மனிதனை பார்த்து சொல்லுகிற வார்த்தை தான் என்னது? பாக்கியவான். இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ஃபார்ச்சுனேட் மேன் சொல்லுவாங்க, லக்கி பர்சன் சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம். அதுபோல எல்லா விதமான ஆசை அப்பாவை நம்பினீங்கல்ல, அப்பாவை நம்பி வந்திருக்கீங்கல்ல, உங்களை பார்த்து தான் அப்பா சொல்றான், நீங்க பாக்கியவான், பாக்கியவதி. அவளுக்கு என்னப்பா பாக்கியவதின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க, உங்களுக்கு எந்தெந்த காரியத்தில் குறைவு இருக்கிறதோ எல்லாவற்றையும் மாற்றி இன்னைக்கு அப்பா உங்களை பாக்கியவானாக பாக்கியவதியாக வைக்க போகிறாங்க. அதே சங்கீதம் 144:15 சாம்ஸ் 144 verse 15. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. இவ்விதமான சீர், எவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது? கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏசப்பாவை தெய்வமா ஏத்துக்கிட்ட உங்களை பார்த்து தான் அப்பா சொல்றாங்க, நீங்க பாக்கியவான். ஏசப்பாவை தன் தெய்வமாக ஏற்றுக்கொண்ட உங்களை பார்த்து தான் இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க, நீங்க பாக்கியவான். உபாகமம் 33:29 டியூட்ரானமி 33 verse 29. இஸ்ரவேலே நீ பாக்கியவான். இந்த காலை நேரத்தில் அப்பா மீண்டும் மீண்டுமாய் உங்களை பார்த்து சொல்றாங்க, நீங்க பாக்கியவான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, ஸ்தோத்திரம். அப்பா சொல்றாங்க, நீங்க ரட்சிக்கப்பட்ட ஜனம். உங்களை அப்பா மீட்டெடுத்திருக்கிறார். உங்களுடைய எல்லா பிரச்சனைகள் போராட்டத்துல இருந்து அப்பா என்ன பண்ணிருக்காங்க? மீட்டெடுத்திருக்காங்க. நீங்க ரட்சிக்கப்பட்ட ஜனம். ரட்சிக்கப்பட்ட ஜனம் எங்க போவாங்க? நித்திய ஜீவனை தருவாங்க. ஸ்தோத்திரம். எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் இந்த காலை நேரத்தில் அப்பா உங்களுக்கு கொடுத்துதான் சொல்றாங்க, ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? அப்பா இந்த காலை நேரத்தில் உங்களை பார்த்து சொல்றாங்க, உங்களுக்கு ஒப்பாக இனி யாரும் இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அப்பா உங்களை உயர்த்த போறாங்க. உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. ஸ்தோத்திரம். ஏசப்பா தான் உங்களுக்கு கேடகமா இருப்பாங்க. எந்த பிசாசின் தந்திரங்களோ எந்த அம்புகளோ உங்களை தாக்காதபடி அவரே கேடகமாய் இருந்து மகிமை பொருந்திய பட்டயம். ஸ்தோத்திரம். நீங்க அடுத்தவங்களை அடிக்கிறதுக்கு போவதில்லை, அவரே பட்டயமா இருந்து உங்களுக்கு விரோதமா யார் என்ன செய்யறாங்களோ அவர் தாக்குவார். அவரே மகிமை பொருந்திய பட்டயமாக இருந்து உங்களுக்கு விரோதமா எழும்புகிறவர்கள் அவரே தாக்குவார். உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்கி போயிடுவாங்க. ஸ்தோத்திரம். உங்களுக்கு விரோதமா என்னென்னமோ செஞ்சு பார்த்தாங்க, என்னென்னமோ பேசி பார்த்தாங்க. இன்னைக்கு அப்பா சொல்றாங்க, இச்சகம் பேசி இனி அடங்கி போயிடுவாங்க. ஐயோ, இவங்க ஏசப்பா ஜனம், இவங்களுக்கு இனிமேல் நான் ஒண்ணுமே செய்ய முடியாது என்று சொல்லி அவங்க என்ன ஆயிடுவாங்களாம்? அடங்கி போயிடுவாங்க. அவர்கள் மேடுகளை நீங்க மிதிக்க போறீங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இவ்வளவு நாள் அவங்க உங்க தலையின் மேல ஏறி வந்து கொண்டு இருந்தாங்க. இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க, நீங்க அவர்களை மிதிப்பீர்கள். ஸ்தோத்திரம். ஜெரேமியா 17:7-8. எரேமியா 17:7-8 வசனங்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஏசப்பா மேல நம்பிக்கை வைத்து அவரையே நம்பிக்கையா கொண்டிருக்கிற மனுஷன் நீங்க. உங்களை பார்த்து அப்பா சொல்ற, நீங்க பாக்கியவான். ஆண்டவர் என்ன செய்ய போறாங்க? அப்பா என்ன செய்ய போறான்னா, அவன் தண்ணீர் அண்டையிலே நட்டப்பட்டதும். எங்க அப்பா உங்களை வச்சிருக்காங்க? தண்ணீர் அண்டையிலேயே. சோத்திரம். அப்பதான் எப்பயுமே நீங்க எப்படி இருப்பீங்க? செழிப்பாக ஆசீர்வாதமாக இருப்பீங்க. வறண்ட இடத்துல இருக்கிறது எல்லாம் ஒன்று இல்லாம வறண்டு போயிடும். அப்பா சொல்ற, உங்களை தண்ணீர் அண்டையில நான் வைத்திருக்கிறேன். கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும். கால்வாய் ஓரமா, நடு கால்வாயில இருந்தாலும் தண்ணி வேகமா வரும்போது
அடிச்சிட்டு போயிடும். அப்பா கால்வாய் ஓரமாக அந்த தண்ணி ரொம்பவும் உங்களை மூழ்கடித்திராதபடி அப்பா உங்களை எப்படி பாதுகாக்கிறாரா பாருங்க. சோத்திரம், எவ்வளவு அருமையான அப்பா இல்ல. அவர் அடுத்து சொல்றார், உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கும். சோத்திரம், பிரச்சனை போராட்டம் எதுவுமே உங்களை அணுகாதபடி, உங்களை நெருங்காதபடி இலை எப்படி இருக்குமா? பச்சையா இருக்கும். சோத்திரம், வரும் பிரச்சனை, வரும் உஷ்ணம் வரும், எல்லாம் வரதான் செய்யும். ஆனா அவைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. பச்சையா இருப்பீர்கள். சோத்திரம், ஏன்னா அப்பா உங்களுக்கு கேடகமாக மகிமை பொருந்திய பட்டயமாக இருக்கிறார். அடுத்து பாருங்க, மழை தாழ்ச்சியான வருஷத்துல, மழை இல்லாத நேரத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை, மழை இல்லைன்னா கூட அந்தந்த டைமுக்கு கரெக்டா தேவையான கனி கொடுக்கிற மரமா இருக்குமா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஊரே வறட்சியில் இருக்குங்க, எல்லாருக்கும் பிஸ்னஸ் டல்லாக இருக்குங்க, எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பற்றாக்குறை இருக்கதான் செய்யும். நீங்கள் செய்கிற தொழிலாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எல்லாருக்கும் இன்க்ரிமெண்ட் இல்லாமல் இருக்கும். ப்ரொமோஷன், உங்கள் கூட வேலை செய்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் இல்லாமல் இருக்கும். இன்னும் என்னென்ன காரியத்தோடு நீங்கள் பார்க்கணும், கூட இருக்க எல்லாருக்கும் இல்லாமல் தான் போகும். ஆனால் அப்பா உங்களுக்கு சொல்கிறாங்க, உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். அங்கே மழை இல்லை இருந்தாலும் அந்தந்த காலத்தில் தேவையான கனியை கொடுக்கிற மரத்தை போல அப்பா உங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்தந்த காலத்துல என்ன கொடுக்கணுமோ அதை நிச்சயமாக அப்பா உங்களுக்கு கொடுப்பார். ஸ்தோத்திரம். இந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் அப்பா தராங்க. அதுக்கு நாம என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம். சங்கீதம் 119:1, சாம்ஸ் 119:1, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அப்பாவோட வசனத்தை படிக்கணும், அதன்படி நடக்கணும். இன்னொரு வசனம் உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும், சங்கீதம் 1:2, சாம்ஸ் 1:2. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கணும். அப்பாவோட வேதத்தில் எப்படி இருக்கணும்? பிரியமா இருக்கணும். அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்றது இல்லை. நீங்க அப்பாவோட வேதத்தில் எப்படி இருக்கணும்? பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்பாவோட வேதத்துல இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் எல்லாரும் பாக்கியவான்கள். சோத்திரம். இன்னைக்கு இந்த செய்தி கொடுப்பேனா மாட்டேனான்னு எனக்கு தெரியாது. சோத்திரம். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்துச்சு. இருந்தாலும் அப்பா உங்க மேல பிரிய வைத்ததுனால இந்த வார்த்தையை இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. சோத்திரம். 99% இன்னைக்கு நான் செய்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்பே இல்லை. சோத்திரம். இன்னைக்கு அப்பா உங்க மேல வைத்த அன்பு நிமித்தம் இந்த செய்தியை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. சோத்திரம். அப்பா உங்களோடு கூட பேசியிருக்காங்க. உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு அற்புதத்தை செய்ய போறாங்க. இப்பொழுது நாம் கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்திலும் நீங்க அப்பாவுடைய பிள்ளைகளோடு கூட பேசியிருக்கீங்கப்பா. என் பிள்ளைகளை இனி நான் பாக்கியவனாய் மாற்றுவேன். ஊருக்கு பிரச்சனை இருக்கும், உலகத்துக்கு பிரச்சனை இருக்கும், ஊரே வறட்சியா இருக்கும். சோத்திரம். ஊரே பணப்பற்றாக்குறையில இருப்பாங்க, வியாதியில இருப்பாங்க, தரித்திரத்துல இருப்பாங்க. என் பிள்ளைங்க நீங்க எதுலேயும் குறைவை காண மாட்டீங்க. தேங்க்யூ ஜீசஸ். இன்னைக்கும் மனது ரொம்ப வேதனையோடு பார்த்துட்டு இருக்கீங்க. நான் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியலையே, எல்லாரும் என்னை ஒதுக்கிட்டாங்களே, நான் என்ன செய்யறது உள்ள நீங்க குமுறி கொண்டு இருக்கிறீங்க. சோதரம். உங்க இருதயம் ரொம்ப பாரப்பட்டு விரக்தி அடைஞ்சிட்டீங்க. வாழ்றதே வேஸ்ட் என்று சொல்லி விரக்தி அடைஞ்சிட்டீங்க. இனி நான் வாழ்றதே பிரயோஜனம் இல்லைன்ற சூழ்நிலை கூட வந்துட்டீங்க. சோத்திரம். இந்த கால நேரத்தில் அப்பா உங்களை பார்த்து தான் சொல்றாங்க, நீங்க பாக்கியவான். சோத்திரம். மழை இல்லாத காலத்திலும் அப்பா உங்க மூலமா கனியை கொடுக்க வைப்பார். தேங்க்யூ ஜீசஸ். அன்பு சகோதரனை, இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேல் இறங்குகிறது. அந்த பாரத்தை இப்பொழுது எடுத்து போடுகிறார். தேங்க்யூ ஜீசஸ். இப்பொழுதே அந்த பாரம் உங்கள் இருதயத்திட்டு விலகி செல்லுகிறது. இந்த பாரத்தை கொண்டு வந்த அந்த பொல்லாத ஆவிகள் இப்பொழுது உங்கள் எல்லையை விட்டு வெளியே செல்லுகிறதுக்காய் சோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். எல்லா அசுத்த ஆவிகளை துரத்துகிறனே நாமத்தில். உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி வந்திருக்கிற எல்லா மந்திர தந்திர கிரியைகள், எல்லா செய்வினைகள், வைப்புகள் எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தை துரத்துகிறேன். பிள்ளைகளுடைய எல்லைகளை விட்டு துரத்துகிறேன் அப்பா.
தேங்க்யூ ஜீசஸ். இப்பொழுதே நீர் அற்புதம் செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதே உங்களுடைய உயிர்த்தெழுதின் வல்லமை உங்களுடைய ஜீவன் ஒவ்வொருவருக்குள்ள இறங்குகிறதற்காய், குருடர்கள் பார்க்கிறதற்காய் ஸ்தோத்திரம், செவிடர்கள் கேட்கிறதற்காய் ஸ்தோத்திரம், முடவர்கள் நடக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், மரித்தோர் இப்பொழுதே உயிரோடு எழும்புகிறதுக்காய் இந்த செய்தியை கேட்கிற இந்த நேரத்தில் ஆம்ராஜா மரித்தோர் உயிரோடு எழும்புகிற அந்த வல்லமை இறங்குகிறதற்காய் தேங்க்யூ ஜீசஸ். டாக்டர் கைவிட்டு இருக்கலாம், இனி எங்களால் நோ ஹோப் என்று சொல்லி இருக்கலாம். அப்பா சொல்றாங்க, தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவருடைய உயிர்த்தெழுதின் வல்லமை இப்பொழுதே இறங்குகிறதற்காய். நிறைய பேர் ஆறுதல் இல்லாம பார்த்து கொண்டு இருக்கீங்க. இந்த காலை நேரத்தில் அப்பா உங்களுக்கு நான் ஆறுதல் தருகிறேன் என்று சொல்லுகிறேன். எந்த மனுஷனாலும் உங்களுக்கு ஆறுதல் தர முடியாது. நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் என்று சொல்லு உங்களுக்கு ஆறுதல் செய்கிறார். நன்றி அப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதித்ததுக்காய் இந்த நாள் முழுவதும் உடைய கரம் கூட இருந்து அவர் குடும்பத்தையும் ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காய் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தொடர்ந்து அப்பாவோட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு மனமகிழ்ச்சி நாள், பக்கத்தில் இருக்க சர்ச்சைக்கு போங்க. இயேசப்பா உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாங்க. God bless you all. Praise the Lord.